சாப்பிடலாம் போல இருக்கே. ஒரு தடவை சும்மா செஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் வாங்கி செஞ்சு பார்ப்போம். வில்லேஜ் குக்கிங் சேனலோட நத்தை கறியை இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். 1 மாதம் ஆச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நத்தை கிடச்சிது. ஸோ நத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நத்தையை வாங்கினா நான் செஞ்சிருவேன், நொட்டிடுவேன் அப்படின்ட்டு இப்போ தான் உட்காந்து வில்லேஜ் குக்கிங் சேனலோட ரெசிபியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை கையும் கழுவமாக பிடிக்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, அவனுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு. ஏடா அதெல்லாம் இருக்கட்டும், நத்தையை வாங்கி செஞ்சிருவேன்ட்டு இப்போ தான் ரெசிபி பார்க்குறியா? இல்லை, நான் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் செய்வேன். ஆனால் இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு இது மாதிரி செய்கிறாங்க. எனக்கு ஓ ஸ்டைல்லாம் வேணாம், எனக்கு அதுதான் வேணும். அதுக்கு தான் அரிசி எல்லாம் வறுக்கணும். அதான் உண்மையிலே செய்ய தெரியுமா? என்ன தெரியும், அதான் செஞ்சிருவேன். இவர் இப்போ தான் ரெசிபி பார்க்குறாரு. ஆனால் இங்கே எல்லாம் ரெடி. எங்க நத்தை எங்க? பாருங்க, நத்தை கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலைல்ல. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது ஓகே, டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்குது, இவருக்கு சமைக்க தெரியுதுன்னா எங்களோட லஞ்ச் மெனுவில் அப்பப்போ இதை சேர்க்கலாம்னு இருக்கோம், பிளான் இருக்குது. ஏன்னா எப்போ போனாலும் கிடைக்கிற ஒரு சாமானம் அது இருக்குது. ஆமாம், எப்போ பார்த்தாலும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பயம்னா, வாங்கிட்டோம், எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். ஆனால் பாருங்களேன், அவன் இப்போ தான் ரெசிபி பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை தம்பி, நான் என்ன நினைக்கிறேன், எனக்குன்ற ஒரு ஸ்டைல் இருக்குது. சோம்பு போட்டு செய்கிறது, அரிசியெல்லாம் வறுத்து நான் போட மாட்டேன், அப்படி செய்யலாமான்னு யோசிக்கிறேன். அப்போ எப்படி நம்ம இப்போ அதுதான் எனக்கு தெரியல, ஏதோ பண்ணு. இல்லை, அரிசி வறுத்து போடுறேன்டா போடுறேன், அந்த டேஸ்ட்டை தான் யோசிக்கிறேன். இதாக இருக்கும் நினைக்கிறேன். அரிசி வறுத்து போட்டால் வர பரவாயில்ல, இதே போல் செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி செய்வோம். ஃபஸ்ட்டு நத்தை டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னா அப்புறம் ஹோம் ஸ்டைலில் பண்ணுவோம். என்னெல்லாம் இதெல்லாம் வந்து நத்தை சமைக்க போகிறோம், நம்ம அந்த நத்தை வாங்க போகிறோன்னும் போது சொல்ல மாட்டார். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஏன் ஸ்டைலு தாத்தா ஸ்டைலுன்னு வரும். கொஞ்சம் போதும் அரிசி, நம்ம கொஞ்சம் தான் வாங்கிடுவோம். எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடு. சரி, அப்போ இதே மாதிரி பண்ணிடுவோம். இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன்? நான் இப்போ போய் அரிசி வறுத்த செய்ய வேண்டியது. அப்போ வாங்க, இந்த வர போகிறேன். அப்படி எதுக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு வா. இல்லை, நிப்பாட்டிட்டேன். டவுட் வந்தால் பார்க்குறது. டவுட்டு வந்தால் பார்க்க போறியா? இல்லை, நான் செய்வேன். ஏங்க டிவியில் அதை அப்படியே வச்சுட்டு வர்றா என்னன்னா, அப்பப்போ டவுட்டு வந்தால் ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு. இல்லை, பார்க்கலாம். உனக்கு தெரியுமா? இல்லை தெரியும், நான் செஞ்சு காட்டுறேன். அடுப்பை பற்ற வைத்து அரிசி வறுப்போம். இவனோட எல்லாம் சமைக்கணும்னா இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை முதல்ல கேட்டுரும். அப்புறம் இவனோட போராட முடியாது. எவ்வளவு நேரம் ஆகும்? அரிசி வறுக்கணும், அரிசி அதெல்லாம் தெரியல. எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ஒரு அரை மணி நேரம் சொல்கிறேன். ½ an hour. மிஸ்டி, இப்போ டைம் என்ன? உனக்கு இதே பிழைப்பாக வச்சு, எனக்கு இதே பிழைப்பாக வச்சு சொல்கிறது. டைமை பாரு. கரெக்டாக 1:30. இப்போ 1:35. 2:05க்கு இவர் சொன்ன மாதிரி ½ an hourல ரெடி ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இது அப்படி நம்மளோட கொஞ்சம் நத்தை தானே, அதனால கொஞ்சம் மிளகா. எதுக்கும் அதை ஃபுல்லாக பார்த்துருவோம். எதுக்கும் அதை ஃபுல்லாக பார்க்க போறாரா? இது போதும் அந்த அரிசி. நம்ம நத்தை கொஞ்சம் தான். நத்தையை க்ளீன் எல்லாம் பண்ணணுமா? இல்லை, சும்மா கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நத்தையே ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் முன்னாடி சாப்பிட்டதில்லை. ஸோ இது நல்லா இருந்துச்சுன்னா இன்றைக்கி லஞ்சு மனசார சாப்பிட்லாம். நல்லா இல்லைன்னா அதுக்கு முட்டை ஆல்டர்னேட்டு முட்டை இருக்குது. இன்றைக்கி வெறும் முட்டையும் சோறும் ரசமும் தான் திங்கணும். கடவுளே, நல்லா இருந்தால் சந்தோஷம், சாப்பிட்லாம். அரிசி வறுத்தாச்சு. இப்போ மஞ்சள் உப்பும் போட்ட நத்தையில் கொஞ்சம் கழுவ போகிறாங்களாம். கழுவிட்டு வரேன். நத்தையை எல்லாம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இது இப்போ ராலோட குக்கிங் டைம் 4 minutes மாதிரி. இதுக்கு எவ்வளோ? ராலோட குக்கிங் டைம் 4 minutesங்கிறத நான் குக் வித் கோமாளி பார்த்து தாமு அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டது. நத்தைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது.
சமையல் ஆரம்பமாகி விட்டது. பரபரன்னு சமைச்சிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து டேஸ்டிங் தான், நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அவ்வளோவா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். இந்த கருவேப்பிள்ளை வெங்காயம் எல்லாம் வதக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல்லு வருது, நல்லா இருக்குது. இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டை இப்போ உள்ளே போட போகிறார் ஐயா. போடு. இது 3 பேருக்கு பத்துமா? எனக்கு மட்டும்தான் போதும் போல இருக்குது. நாங்கள் கொஞ்சமாக வாங்கிட்டோம். இப்போ அதில் போட்டு வதக்கினோடனே சுருக்கிடும் போல இருக்குது. என்னது நான் மட்டும் சாப்பிட வைக்க வாய் பார்ப்பாங்க போல இருக்குது. காய்ஸ் நல்ல ஸ்மெல்லு வருது, பரவாயில்லையே. இது வந்து கொஞ்சமாக தான் நாங்கள் வாங்கிட்டோம். ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி, ஒரு டெஸ்ட் கறி தானே, அதனால் கூட வாங்க பயம். நல்லா இல்லைன்னா அநியாயத்துக்கு கொட்டணுமேனு. இது இப்போ நல்லா இருந்துச்சுன்னா அடுத்ததில் நம்மளோட மெத்தடில் கொஞ்சமாக டேஸ்ட்டை மாற்றி நிறையா நத்தை வாங்கி சாப்பிட்லாம். மிஸ்டிக்கு பயம், இது எனக்கே பத்தாது, இவங்க 2 பேரும் தடிபாடு மாதிரி இருக்காங்களே, தின்றுவாங்களே அப்படின்னு பயமா. அப்பையும் மிஸ்டி ஒரு கை அள்ளிட்டு வெயிட்டு போட்டுட்டு வரும்போது மிஸ்டி யோசிக்குது, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது. நான் சொன்னேன் பரவாயில்ல வான்னு போங்க. இல்லை நல்லா இல்லைன்னா கொட்ட முடியாதுன்னு போய் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இது பாதம் அப்படின்னு சொன்னதே மிஸ்டி தான். இப்போ பாருங்க மூஞ்சில மரண பீதி. ஏங்க இதில் போட்டவனே சூட்டுக்கு சுருங்கி போச்சே, இப்போ என்னங்க பண்ணுறது. பார்க்கவும் ஸ்மெல்லும் ஓகே, டிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட டெக்ஸ்டர், அந்த டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம லஞ்ச் மெனுவில் மாதம் சேர்த்துற வேண்டியதான். நல்லா இருக்கும் போல தான் இருக்குது. காய்ஸ் ஃபைனலாக சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நாங்கள் இதுக்கு மேட்சிங்காக பெருசாக எதுவும் வைக்கல. ரசம் இருக்குது, முட்டை அவிச்சிருக்கோம், அப்புறம் இது கோவாவை முட்டைக்கோசு செஞ்சு வச்சுருக்காங்க. சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சட்டியில் போட்டு சோறை பிரண்டி கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்குது. அவங்க ஐயோ நத்தை அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நிறையா பேர் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலோட வீடியோவிலே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, சாப்பிட்டு பாருங்கள் நத்தை செமையாக இருக்கும்னு. ஒரு எதிர்பார்த்து வாங்கியாச்சு, சமைச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது சாப்பிட்றது. ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு. லைட்டாக சிவியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இந்த சிக்கன் ஃபிஷ் சாப்பிட்டு பழகின வாய்க்கு இது கொஞ்சம் பபிள் கம் மாதிரி குளுன்னு இருக்குது, அது பழகணும். நான் ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டுருக்கேன். இந்த மசாலாலாம் புரட்டி சாப்பிட வாசனை நல்லா இருக்குது. அதுவும் ரசத்தோட சரி சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இருக்கோ தெரியலன்னு. கொஞ்சமாக தான் வாங்கினா பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு டிஷ்ஷை சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு மேட்சிங்கான ஏதாவது ஒரு கறி கண்டுபிடிக்கிறது அதான் பெரிய வாடு. இதுக்கு ரசம் சாப்பிடும்போது செமையாக இருக்குது. இந்த காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க, அதையும் சேர்த்து இப்படி நசுக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. எப்பயோ அவங்க செஞ்ச 1 மாதத்துக்கு முதல் செஞ்ச டிஷ்ஷை இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் இன்னும் நமக்கு பெண்டிங்கில் நிறையா இருக்குது. என்ன இருக்குது? ஜெலி, வாட்டர்மெலன் ஜெலி, ஸ்வீட்டு, காரம்னு. இப்போ நேற்று கூட ஒன்று பார்த்தோம், என்னது பாகிஸ்தான் ஆம்ரோஸ் சிக்கன் ஒன்று பார்த்தோம், அதுவும் சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாம் ஒன்று நான் ட்ரை செஞ்சு பார்ப்போம்.
இதை சாப்பிட்ட உடனே ஆகா சூப்பர், நான் வாழ்க்கையில் இப்படி சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் என்னங்க இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, கன்றாய் வேர்க்குன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. நல்லா இருக்குது, நாட் பேடுங்கிறது கிடையாது, குட்டு. சாப்பிட்லாம் நல்லா இருக்குது. நம்ம என் வாய்க்கு அந்த டெக்ஸ்சர் தான் கொஞ்சம் பழகணும். கூவியாக இருக்குது, பட் நைஸ். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கல, நல்லா இருக்கு. அருமை. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நல்லா உரைப்பு, காரம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்குது. மிஸ்டி காரத்தில் விட்டு அழுதுரும் போல இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வில்லேஜ் குக்கிங்கோட நத்த கறி வந்து அப்ரூவ்டு. நீங்களும் தாராளமாக வீட்டில் வாங்கி, இன்னும் யாரும் செஞ்சு பார்க்கலன்னா செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது. உங்கள் ஸ்டைலையும் மாற்றி மாற்றி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் செஞ்சு பாருங்கள். இட்ஸ் வெரி நைஸ். உங்களை இந்த மெத்தட் கூட நல்லா தான் இருக்குது. இந்த மெத்தடும் நல்லா தான் இருக்குது. நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம், சாப்பிட்றது. நல்லா இருக்குது. நானும் ஏதோ மிளகாயை கடிச்சிட்டேன் போல இருக்குது. அடி நாக்கு பரான்னு எரியுது. ஓகே, உங்களை இது மாதிரி வேற ஒரு சாப்பிட்ற வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரம்சிக் ஃபேமிலி. டேக் கேர். பாய்.